இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கிட்டத்தட்ட 17 பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அமோனியா கேஸ் லீக்கேஜ் காரணமாக. இந்த தகவலை வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், எதனால் நடந்துச்சுங்கிற சம்பவத்தை ஃபுல்லாக விளக்கிட்டு இதை தடுக்கிறதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அது டீட்டெயில்டாக பார்க்குறதா இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிடலான்னு சொன்னால், உயிரிழந்த எல்லாருக்கும் நம்மளுடைய இரங்கல்கள் தெரிவித்து அவங்க குடும்பத்தாருக்கு சக்தி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிப்போம். அவங்க ஆத்மசாந்தி அடையணும்னு வேண்டிப்போம். ஸோ இந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இறந்து போன 17 பேருமே பெண்கள்னு சொல்கிறாங்க. அந்த 17 பேருமே வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தங்குற இடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளேயே இந்த கெமிக்கல் பைப் லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது இருக்கிற இடத்துலையே அவங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய முறைகேடு. ஒரு கெமிக்கல் பைப் லைன் போயிட்டுருக்க இடத்துல மக்களை தங்க வைக்கிறதே தப்பு. அதுவே இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது கிடையாதுங்கிறாங்க. அந்த லீக்கேஜ் காரணமாக 17 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் சொன்னால், அந்த 17 பேர் இறந்தவங்களில் ஒரு பெண்மணி ஃபோர்ஜ் பண்ண ஆதாரம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க போல். அதனால் அவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, அவங்களோட ஐடென்டிட்டியே கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் நியூஸ்லலாம் நான் எங்கேயுமே பார்க்கல. ஆனால் இதுக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இறந்தவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபான்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் இன்னும் கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய பேர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க போல். ஒரிசா மாநிலம் இப்படி இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை முதல்ல அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி 2 லட்ச ரூபாங்கிறது எப்படி பத்தும்? அவங்க வெளி மாநிலத்தை நம்ம மாநிலத்தை நம்பி வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரிசா அரசாங்கம் அங்கே இருக்கிறாங்க, அவங்க 10 லட்ச ரூபா இழப்பீடு அறிவிச்சிருக்கிறாங்க. இது நம்ம மாநிலத்துக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை. இதுக்கு ஒரு உரிய இழப்பீடு கொடுக்கணும் இல்லையா, அது முதல்ல அவங்க அறிவிக்கணும். ஸோ முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் உரிய இழப்பீடை கொஞ்சம் கரெக்டான நியாயமான இழப்பீடு ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு முதல்ல ஒரு அறிவுறுத்தல் வைக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இறந்தவங்கள்லாம் அவங்க மாநிலத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது எப்படி நடக்காமல் இருக்க தடுக்கணுன்றதுக்கான வேலைப்பாடுகள் பண்ணணும். ஏன்னா முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், அண்ணாமலை சொல்கிறாரு, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வெளி மாநிலத்தை வேலை பார்க்குறவங்களோட ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஊர்களில் தான் எடுத்திருக்காங்களே, முழு மாநிலத்துக்கு எடுக்கலை. முதல்ல அதை எடுக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் என்ன தான் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெளிமாநிலத்தவர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னா உடனே சந்தேகப்படக்கூடிய எல்லா வெளிமாநிலத்தையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறது. ஏன்னா அதை தவிர போலீஸ்கிட்ட ஒரு ப்ராப்பரான வழிமுறையே இல்லை. மைக்ரெண்ட் ஒர்க்மேன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1979 ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே ஏதாச்சும் ஒரு நிறுவனம் 5 நபருக்கு மேலே வெளி மாநில நபர்களை வேலைக்கு அமர்த்தினாங்கன்னாலே அவங்க ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு உண்டான அப்ரூவல்ஸ் வாங்கணும், தகவல்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சட்டத்திட்டமே இருக்குது. ஆனால் அந்த சட்டத்திட்டம் சுத்தமாக கடைபிடிக்கப்படுறதே இல்லை நம்ம தமிழ்நாட்டில். அதை முதல்ல என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வெளிமாநிலத்தில் இருக்கவங்களோட ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணணும். 2 காரணத்துக்காக. ஒன்று, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது அது தேவைப்படும். இன்னொன்று, குற்றங்கள் நடக்கும்போதும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா தடுக்கிறதுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது எப்படி ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொன்னால், கேரளா மாநிலத்தில் அதித்தி அப்படின்னு ஒரு ஆப் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் எல்லா வெளிமாநிலத்தவரையும் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் திட்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஐடியாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் அதை முழுசாக ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு அறிவுரை கொடுக்குறாரு. இது முதல் அறிவுரையாக சொல்கிறார். அதாவது 2 அறிவுரை. ஒன்று, இழப்பீடு ஜாஸ்தி பண்ணணும். இன்னொன்று, இந்த மைக்ரெண்ட் ரெஜிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணணும். கேரளா அதித்தி ஆப் மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்கிறாங்க. 2வது மைக்ரெண்ட் லேபரர்ஸோடைய வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றாங்க, நம்மளுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் பாதி நேரங்கள் அவங்க தங்குற இடம்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இப்போ இந்த சம்பவத்தில் கூட பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பைப்லைன்ஸ் போகிற இடத்துலையும் அவங்கள தங்க வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்க தங்கி, அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அவங்க யார்கிட்ட போய் முறையிடுறதும் தெரியாது, ஏன்னா அவங்க வெளி மாநிலத்தவங்க வேறு. ஸோ அவங்களுக்கு ஒரு முறையிடுறதுக்கு இடமோ எதுவுமே இருக்காது. அப்போ அதோடைய வெல்ஃபேர் போர்டுங்கிறது ஆக்டிவாக இருக்கணும். அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ அது ஆக்டிவெல்லாம் இல்லை. முதல்ல அந்த வெல்ஃபேர் போர்டு ஒன்று பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு போர்டு அமைக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு பர்டிகுலர் ரீசன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தமிழ்நாடோட ஃபெர்டிலிட்டி ரேட் 2 பேர் சேர்ந்து கணவன் மனைவி எவ்வளோ குழந்தைங்க பெற்றுக்கிறாங்கன்னு சொன்னால், ஆவரேஜாக தமிழ்நாட்டோட ஃபெர்டிலிட்டி ரேட் 1.3 தான் இருக்குது. ஸோ 2க்கு கம்மியாக இருந்தாலே பாப்புலேஷன் டிக்ளைன் தான். ஸோ 1.3 தான் இப்போ தமிழ்நாடோட ஃபெர்டிலிட்டி ரேட்டு. அப்போ போக போக இங்கே ஒர்க்கிங் மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம இந்த ஃபினான்ஸோட ஒயிட் பேப்பர்லையும் இதை பார்த்து டீட்டெயில்டாக அதை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் போகிற காலங்களில் வெளி மாநிலத்துலேருந்து வர்ற வேலைக்கு வர்றவங்களை நம்பி தான் இங்கே இருக்கிற வேலை நிறையா நடக்கும். ஸோ அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய டைம் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கு உண்டான தேவையான வசதிகள்
அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை கவனிச்சு தான் ஆகணும். அதனால் வெல்ஃபேர் போர்டு ரொம்ப முக்கியம். அப்போ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக கவனித்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, இது வந்து வெல்ஃபேர் போர்டோட வேலை மட்டும் கிடையாது, டிஷ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து இதெல்லாம் கவனம் கொடுக்கணும். அங்கே வேலை பண்ணுற இடத்தோடைய சேஃப்டி, அங்கே லேபரர்ஸோட தங்குற சேஃப்டி, இதெல்லாம் அவங்களும் வந்து கவனிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால், தமிழக அரசாங்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த பிரச்சனை நடந்திருக்கு இல்லையா, இந்த பிரச்சனையில் எப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க, அந்த இன்ஸ்பெக்ஷனில் என்னெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக அரசாங்கம் வெளியிடணும். இப்போ போய் பண்ணுற இன்ஸ்பெக்ஷனை பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். முதல்ல அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 அறிவுரைகள் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப துருஷ்டவசமான சம்பவம் தான். ஆனால் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், ஒரு ஹெல்தியான பாலிடிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அது தப்பு நடந்திருக்கு, கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம், இரங்கல் தெரிவிக்கிறது ஒரு பக்கம். ஆனால் அதை தாண்டி ஒரு நல்ல எதிர்க்கட்சி வந்து எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ அது வந்து என்ன ஆகும்னா, இப்போ புதுசாக அமைஞ்சிருக்க தமிழ்நாடு அரசு தாவேக்காக்கெல்லாம் வந்து அது உபயோகமாக இருக்கும், அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கிற பட்சம் நல்ல எதிர்க்கட்சி அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த 4 விஷயங்கள், இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் புதிய தகவல்கள் தான். ஸோ இறந்து போனவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம். அதே சமயத்தில் இந்த விழிப்புணர்வாக இருக்கட்டும், இதையும் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.